புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி முழுவதும் இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இதன் காரணமாக கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது. மேலும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சினிமா திரையரங்குகளில் காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கந்தனிடம் கேட்போம். புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை கண்டித்தும் ப்ரீபெய்ட் சிஸ்டம் மற்றும் தனியார் மையத்தை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கட்சியினர் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் உயர்த்தப்பட்டுள்ள மின்சார கட்டணத்தை உடனடியாக இந்த ஆளும் பிஜேபி அரசு திரும்ப பெற வேண்டும், மேலும் மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று முழுஅடைப்பு போராட்டத்தை அடைப்பிவிட்டனர். அதன்படி இன்று காலை 6 மணி முதல் புதுச்சேரி மாநிலத்தில் முழுஅடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரியின் நகரப்பகுதியான வணிக பகுதி என்று அழைக்கப்படும் முக்கிய வீதிகளான நேரு வீதி, காந்தி வீதி மற்றும் அண்ணா சாலை, மறைமலைகள் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக நிறுவன கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. இது மட்டும் இல்லாமல் இந்த முழுஅடைப்பு போராட்டத்துக்கு ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜகவை தவிர மற்ற அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமில்லாமல் இந்த பந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த முழுஅடைப்பு போராட்டம் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தை சுற்றி சுமார் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த முழுஅடைப்பு போராட்டம் காரணமாக புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதளமே பாதிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன்.